வணக்கம். சனிக்கிழமை டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி மங்களகரமான சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரவு 10:34 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். திதி ஏகாதசி திதி காலை 6:27 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. யோகம் சித்த யோகம் இரவு 10:34. அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் உத்திரம் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. கரணம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி என்கிற நல்ல சுபகோரை நேரம் பகல் 12:15 முதல் 1:15 மணி வரை. இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று கீழ்நோக்கு நாள் மற்றும் இன்றைய ஆலய விசேஷங்களை பற்றி பார்க்கலாம். இன்று சர்வ ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி. பொதுவா ஏகாதசி மற்ற நாட்கள்ல வரும். அதுவும் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பெருமாளுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை நாளிலே ஏகாதசி வந்திருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சகல விஷ்ணு ஆலயங்களிலும் பரமபத வாசல் திறப்பு விழா மற்றும் ராவ்பத்து உற்சவ சேவையும் இன்று நடைபெறுதுங்க. அடுத்ததாக திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் வாகனத்தில் புறப்பாடு. வீரவநல்லூர் ஆலயத்தில் சுவாமி குதிரை வாகனத்திலும் அம்பாள் அன்ன வாகனத்திலும் பவனி வரும் காட்சி. மேலும் இன்றைய நாள்ல மதுரை மீனாட்சி சொக்கநாதர் சித்திரை பெருவிழா தொடக்கம். அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைத்து ராசிக்காரர்களும் இன்று பெருமாளை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் மற்றும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைந்திடும். இன்றைய நாள் உங்களுக்கு எந்தெந்த செயல்களை செய்வதற்கு உகந்த நாளாக உள்ளது என்பதையும் பார்க்கலாம். தானியம் சேமிப்பதற்கு நல்ல நாள். புதிய அடுப்பு அமைக்க ஏற்ற நாள். கால்நடை வாங்க சிறந்த நாள். நெல் விதைப்பதற்கு உகந்த நாள். உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் உள்ளதால் இன்றைய நாளில் நீங்கள் பெருமாளை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய இன்னல்கள் குறையுங்க. இன்றைய ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய தினத்துல உங்களுக்கு மனதில் புதிய தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. சிலருக்கு திடீர் பணவரவு வாய்ப்பு உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இன்றைய தினம் உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. வெளியூரில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் இன்று கிடைக்குங்க. பிள்ளைகளால உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் இன்று உண்டாகுங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது உங்களுக்கு உகந்ததுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்குங்க. லாபமும் அதிகரிக்குங்க. அடுத்ததாக இனம் புரியாத சில கவலைகள் தோன்றி பிறகு உங்களுக்கு மறியுங்க. வரவுகளில் இன்றைய தினம் ஏற்றம் இறக்கமான சூழல் உங்களுக்கு உண்டாகுங்க. வீண் விவாதங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. பார்வை தொடர்பான சிக்கல்கள் இன்று குறையுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி குடும்பத்துடன் இன்று மகிழ்ச்சி அடைவீங்க. சக ஊழியர்களிடத்தில் நீங்கள் வளைந்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மேசம் ராசிக்காரர்கள் இன்று வாடிக்கையாளர்களிடம் கனிவுடன் பேசுவது உங்களுடைய வியாபாரத்தை மேம்படுத்துங்க. அடுத்ததாக மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. இன்று இளம் பச்சை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள இன்னல்கள் குறையுங்க. இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவலைகள் மறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிக்கல்கள் குறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கனிவு வேண்டிய நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மேசம் ராசிக்காரர்களுக்கு போட்டி நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாள்ல மேசம் ராசிக்காரர்கள் அம்பிகையை தியானித்து வழிபட காரியங்கள் சாதகமாக முடியுங்க. ரிஷபம் ராசி
ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. எதிர்பார்த்த செலவுகள் இன்று உங்களுக்கு அதிகரிக்குங்க. தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரிய நல்லபடி உங்களுக்கு முடியுங்க. உறவினர்கள் மூலமாக இன்றைய தினம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க. நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி இன்று கிடைக்குங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இன்று கிடைக்குங்க. அடுத்ததாக விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை இன்று தினமே நீங்கள் செய்து முடிப்பீங்க. குழந்தைகளின் வழியில் சில விரயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் சூழல் உள்ளதுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரத்தில் ஏற்றமும் இறக்கமும் ஏற்படுங்க. பிற மொழி பேசும் மக்களால் புதிய அனுபவம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் மறைமுகமான சில போட்டிகள் உங்களுக்கு உண்டாகுங்க. கவனத்துடன் இருக்கவும். உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் மேலும் அதிகரிக்குங்க. வெளியூர் சார்ந்த பயணங்களால் உங்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் உண்டாகுங்க. இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். இன்று சாம்பல் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள சிக்கல்கள் குறையுங்க. இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விரயம் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுபவம் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மிருகஸ்ரீடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதாயம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ரிஷபம் ராசிக்காரர்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க பெறலாங்க. மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. சிலருக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் தந்தையின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. சகோதரர் வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு வீண் செலவு ஏற்படும் சூழல் உள்ளதுங்க. அதே போல இன்றைய தினம் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் செய்திகள் கிடைக்குங்க. உங்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த சில முக்கியமான காரியம் முடிவு பெற்று உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நாளாக உள்ளதுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் நாளாக உள்ளதுங்க. தொழில் செய்யக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பங்குதாரர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகுங்க. தன வரவு சாதகமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. அதே போல சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்று சமூக பணிகளில் செல்வாக்கும் மதிப்பும் அதிகரிக்குங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்று கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக உள்ளதுங்க. சிந்தனையில் தெளிவு உண்டாகுங்க. கடினமான விஷயத்தையும் எளிமையாக புரிந்து கொள்வீர்கள் இன்றைய தினம். பூர்வீக சொத்துகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைய தினத்தில் கிடைக்குங்க. கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாறு போல் செயல்படுவீங்க. இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறங்க. இன்று நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு நற்பெயர்கள் உண்டாகுங்க. இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. மிருகஸ்ரீடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செல்வாக்குகள் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தெளிவு உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அன்பு அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிதுனம் ராசிக்காரர்கள் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகுங்க. கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை இன்று ஏற்படுத்துங்க. சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே போல தாய்வழி உறவுகளால் உங்களுக்கு இன்றைய தினம் நன்மை உண்டாகுங்க.
மற்றவர்களுடன் பேசும்போது இன்றைய தினம் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு உகந்ததுங்க. அதே போல வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே வியாபாரத்தில் விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாக இன்றைய தினம் கிடைக்குங்க. அடுத்ததாக நெருக்கமானவர்களை பற்றிய சுய ரூபம் இன்று உங்களுக்கு வெளிப்படுங்க. எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்க உள்ளதுங்க. மேலும் இன்றைய நாள்ல கடகம் ராசிக்காரர்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் கூடுங்க. உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பொறுப்புகள் மேலும் அதிகரிக்குங்க. சமூக பணிகளில் உங்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மேம்படுங்க. நண்பர்களின் ஆலோசனை தொழில் வளர்ச்சிக்கு உங்களுக்கு உறுதுணையாக இன்று இருக்குங்க. நீண்ட நாள் கனவு இன்றைய தினம் உங்களுக்கு நிஜமாகவே நிறைவேறுங்க. இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். கடகம் ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறுங்க. இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நினைத்த கனவு நிஜமாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிறைவு நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடகம் ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசிக்கு அதிபதி சூரிய பகவானே இவங்க கூட இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்குங்க. காரியங்கள் முடிவதில் உங்களுக்கு இன்றைய தினம் தாமதங்கள் ஏற்பட்டாலும் இன்றைய தினத்தில் அது முடித்து விடுங்க. இளைய சகோதரர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இன்று கிடைக்குங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகுங்க. அதே போல இன்றைய நாள்ல உறவினர்கள் மூலமாக கிடைக்கும் தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சி தருங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு 2 மடங்காக அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு இன்று உங்களுக்கு விலகுங்க. அதே போல குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல்களும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் மாறுபட்ட சில அணுகுமுறையால் தீர்வு காண்பீங்க. வியாபார பணிகளில் ஈடுபடக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தில் வியாபார பணிகளில் சற்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லதுங்க. தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய விஷயங்களில் உங்களுக்கு இன்று ஆர்வம் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறங்க. இன்றைய நாளில் சிம்மம் ராசிக்காரர்கள் சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு சுகம் உண்டாகுங்க. இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. மகாம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சோர்வு விலகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு உகந்ததுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுகம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிம்மம் ராசிக்காரர்கள் துர்க்கையை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு காரியங்கள் வெற்றிகரமாக முடியுங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசிக்கு அதிபதி புதன் இவங்க கூட இருக்கிறதுனால இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல் உள்ளது. ஆகையால் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு உகந்ததுங்க. அது மட்டும் இல்லாம குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியோர்களின் ஆலோசனை இன்றைய தினம் அவசியங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய கன்னி ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு உகந்ததுங்க. அதே போல மாலையில் பிள்ளைகளுடன் விளையாடும் ஆர்வம் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலதான் இருக்குங்க. அதே போல இன்றைய நாளில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை உங்களுக்கு அவசியங்க.
இதன் மூலமாக உங்களுக்கு வியாபாரமும் லாபமும் மேம்படுங்க. நாம ஏற்கனவே சொன்னது போல இன்றைய தினத்தில் குடும்பத்துல சில கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா வருங்க. அப்படி வந்தாலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் உகந்ததுங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது இன்றைய தினம் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. அடுத்ததாக அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு துறை சார்ந்த பணிகள் அலைச்சல்களை அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் நாளாக உள்ளதுங்க. தந்தையின் ஆரோக்கியத்தில் இன்றைய தினம் கவனம் வேண்டுங்க. கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு தாமதமாக தான் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் அனுசரித்து செல்வதனால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டாகுங்க. இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. இன்று நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வேறுபாடுகள் மறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுபவம் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு உகந்ததுங்க. ஆக மொத்தம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானம் வேண்டிய நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. இருப்பினும் கன்னிராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்த வரையில் சிவபெருமானை வழிபட நன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசிக்கு அதிபதி சுக்கிரனே இவங்க கிட்ட இருக்கிறதுனால இன்றைய தினம் எப்படி என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவா இன்றைய தினத்துல நீங்க ரொம்பவே உற்சாகமாக இருப்பீங்க. எதிர்பார்த்த பண வரவு இன்று உங்களுக்கு கைக்கு வருங்க. எதிர்பாராத செலவுகளும் இன்றைய தினம் ஏற்படுவதற்கான சூழலும் உங்களுக்கு இருக்கிறதுனால சேமிப்பு குறைவதற்கான சூழலும் அமைஞ்சு இருக்குங்க. உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையார் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. நீங்க எதை செய்ய நினைச்சாலும் கண்டிப்பா உங்க வாழ்க்கை துணையார் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அதே போல பிள்ளைகளின் விருப்பங்களை இன்றைய தினத்துல நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க. மாலையில் நண்பர்கள் மூலமாக நீங்க எதிர்பாராத ஆதாயமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள்ல உங்களுக்கு உண்டுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு பரபரப்பாக செயல்படுவீங்க. இதன் மூலமாக வியாபாரமும் சூடு பிடிக்கும், லாபமும் அதிகரிக்குங்க. அதே போல துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய தினத்துல புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்க உள்ளதுங்க. மேலும் இன்றைய நாள்ல நீங்க முடிவெடுப்பதில் சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் இன்னும் மேம்படுங்க. இதனால உங்களுக்கு நற்பெயர்கள் உண்டாகுங்க. சிலரின் சந்திப்புனால உங்களுக்கு புதிய மாற்றம் பிறக்கும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சு இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று மனதளவில் புதிய தன்னம்பிக்கை மேம்படுங்க. அதே போல சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. எதிர்பாராத சில திருப்பங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப செய்திகள் உங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்குங்க. இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறங்க. இன்று இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள நெருக்கடிகள் ஓரளவுக்கு குறையுங்க. இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றம் உண்டாகுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கை மேம்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. அதே போல விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நெருக்கடிகள் உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை கடைபிடிக்க வேண்டிய நாளாக அமைய பெற்று இருக்குங்க. அதே போல இன்றைய நாள்ல துலாம் ராசிக்காரர்கள் மகாலட்சுமியை வழிபடுவர இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க. விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டு இருக்கிற விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அது முடிவதற்கான சூழலும் இன்றைய தினமே இருக்குங்க. அதனால நீங்க எந்த ஒரு காரியத்துல ஈடுபட்டாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அது வெற்றிகரமாக தாங்க முடியும். எதிர்பாராத பண வரவுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. கணவன் மனைவி இடையே இன்றைய நாள் உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. இன்றைய நாள்ல பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டாலும் நீங்க விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு உகந்ததுங்க. நண்பர்களிடம் நீங்க எதிர்பார்த்த பண உதவி இன்றைய நாள் நிச்சயம் கிடைக்குங்க.
வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் உங்களுக்கு செலவுகளும் ஏற்படுவதற்கான சூழல் இருக்குங்க. அதே போல இன்றைய நாள்ல மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற் போல நீங்க செயல்படுவீங்க. அதே போல தொழில்ல ஈடுபடக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில உங்களுக்கு லாபம் அதிகமாகவே கிடைக்கும் நாளாக இருக்குங்க. விலகி சென்றவர்களை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைய நாள்ல அதிகரிக்குங்க. அதே போல எப்பயும் கடினமாக உழைக்கக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய உழைப்பிற்கு உண்டான மதிப்பு கிடைக்குங்க. வழக்கு விஷயங்களில் இன்றைய தினம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மனதில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றினாலும் பிறகு அது மறையுங்க. இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு நிறங்க. இன்று கருஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுடைய சிறு சிறு குழப்பங்கள் விலகுங்க. இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் வாய்ப்புகள் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் மறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மறைதி நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. இருப்பினும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசிக்கு அதிபதி குரு பகவானே இவங்க கூட இருக்கிறதுனால இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பல நாட்களாக ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு இன்று உங்களுக்கு கைக்கு வருங்க. ஆனால் இது மூலமாக உங்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பும் இன்று குறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வது உங்களுக்கு உகந்ததுங்க. வாழ்க்கை துணையாரால் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு தேவையற்ற சில பிரச்சனைகள் ஏற்படுங்க, பிறகு நீங்குங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்றைய எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அடுத்ததாக குடும்ப வருமானத்தை இன்றைய தினத்தில் நீங்கள் மேம்படுத்துவீங்க. நண்பர்களால இன்றைய தினம் ஆதாயம் ஏற்படும் நாளாக உள்ளதுங்க. உடன் இருப்பவர்களுடைய சுய ரூபத்தை இன்றைய தினத்துல நீங்க அறிவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனை இன்றைய நாள்ல உங்களுக்கு நிறைவேறும் நாளாக உள்ளதுங்க. பிரமத மக்களின் அறிமுகமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. இதன் மூலமாக உங்களுடைய பிசினஸை டெவலப் பண்ணுவீங்க. அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய சக பணியாளர்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு உகந்ததுங்க. புதுமையான விஷயங்களில் இன்றைய தினம் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. இன்று தனுசு ராசிக்காரர்கள் பச்சை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள எதிர்ப்புகளும் விலகி போகுங்க. இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. பூரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வம் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் இன்று தனுஷ் ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பு. மகரம் ராசி. மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசிக்கு அதிபதி சனி பகவானே இவங்க கூட இருக்கிறதுனால இவங்க எதையும் தைரியமாக செய்யக்கூடியவங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டமான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. தாய் வழி உறவினர்களால சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல் உள்ளதுங்க. ஆகையால் கவனத்துடன் இருக்கவும். தாயில் உடல்நலம் இன்று கவனம் தேவைங்க. மாலையில் இன்றைய தினம் சகோதரர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. இன்றைய நாள்ல உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டிய சூழல் வருங்க. உங்கள் முயற்சிக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையர் ஆதரவாக இருப்பாங்க. அதே போல செயல்படுவாங்க.
வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் வழக்கம் போல தாங்க இருக்கும். பெருசா ஒண்ணும் விற்பனை இருக்காதுங்க. இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்ல பெயரை உருவாக்குங்க. நெருக்கடியான சில சூழ்நிலைகளையும் இன்றைய தினத்துல நீங்க சமாளிப்பீங்க. மேலும் இன்றைய நாள்ல மகரம் ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. கல்வி பணியில் ஈடுபடக்கூடிய அரசு மற்றும் தனியார் ஆசிரியர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுக்கு கல்வி பணியில் இருந்து வந்த ஆர்வத்தன்மை குறையுங்க. வேலை மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் இன்றைய தினத்துல உங்களுக்கு கைகூடுங்க. மறைமுகமான சில எதிர்ப்புகளையும் நீங்க வெற்றி கொள்வீங்க. தொழில் செய்யக்கூடிய மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு முன்னேற்றமான சூழல் அமையுங்க. இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறங்க. இன்று நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் ஆர்வமின்மை குறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் மேன்மை நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகரம் ராசிக்காரர்கள் சிவபெருமானை அல்லது பைரவரை வழிபட உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி உண்டாகுங்க. கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசிக்கு அதிபதி சனி பகவானே இவங்க கூட இருக்கிறதுனால இவங்க எப்பயும் அன்பும் பண்புமா பேசக்கூடியவங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி அனைத்தும் இவங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள்ல சகோதரர்களுக்காக சில வேலைகளை எடுத்து செய்ய வேண்டிய சூழலும் இவங்களுக்கு வருங்க. சிலருக்கு இன்றைய தினத்தில் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கான சூழல் உண்டாகுங்க. அடுத்ததாக இன்றைய நாள்ல மாலையில குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுங்க. மற்றும் அக்கம் பக்கம் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உதவிகரமாக இருப்பீங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான சூழலும் இருக்குங்க. குடும்பத்தோட இன்றைய தினத்துல நீங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பீங்க. பூர்வீக பிரச்சனையை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் குறையுங்க. தொழிலில் ஈடுபடக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைகூடுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய உத்தியோகத்தில் பாராட்டுகளை பெறுவீங்க. விவசாய பணிகளில் ஈடுபடக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று விவசாய பணிகளில் சற்று அலைச்சல்கள் ஏற்படுங்க. மனை விருத்திக்கான சூழலும் இன்றைய நாள்ல உங்களுக்கு ஏற்படுங்க. மாறுபட்ட சில அணுகுமுறையால் உங்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. திட்டமிட்ட கடன் உதவிகள் இன்றைய நாள்ல உங்களுக்கு கிடைக்குங்க. இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க. இன்று பழுப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு சில அசதிகள் குறையுங்க. இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிரச்சனைகள் குறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல்கள் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உதவிகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அசதி நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கும்பம் ராசிக்காரர்கள் சிவபெருமான் அல்லது முருக பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் இன்று அதிகரிக்குங்க. மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசிக்கு அதிபதி குரு பகவானே இவங்க கூட இருக்கிறதுனால இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எதிர்பார்த்த பணம் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. அதே போல எதிர்பார்த்த செலவும் இன்றைய தினத்துல உங்களுக்கு ஏற்படுவதனால உங்களுக்கு இன்றைய தினம் சேமிப்பு குறையுங்க. அடுத்ததாக இன்றைய நாள்ல உங்களுடைய உறவினர்கள் வகையில சில சங்கடங்களை நீங்க சமாளிக்க வேண்டி இருக்குங்க. கணவன் மனைவி இடையே இன்றைய நாள்ல உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். மேலும் இன்றைய நாள்ல உங்களுடைய பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. மற்றவர்களுடன் இன்று மன வருத்தம் ஏற்படும் சூழல் இருக்கிறதுனால பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுடைய வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தாங்க இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க.
நண்பர்களுடைய இன்றைய விவாதங்களை தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல இன்றைய நாள்ல உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் இன்று ஒரு முடிவு கிடைக்குங்க. மனதளவில் புது தெளிவு உங்களுக்கு இன்றைய தினம் பிறக்குங்க. நீங்க எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் இன்று கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது உகந்ததுங்க. உங்களுடைய உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை இன்றைய தினத்துல கிடைக்குங்க. மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. இன்று பச்சை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் சில தடங்கல்களும் விலகுங்க. இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு உகந்ததுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் தெளிவு பிறக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. ஆக மொத்தம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மீனம் ராசிக்காரர்கள் விநாயகர் பெருமானை வழிபட நலம் சேருங்க. மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க. தனிப்பட்ட ஜாதகக்காரர்களுக்கு சிறிதளவு மாறுபடும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.